வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸோட தொடர்ச்சியை பார்த்துருவோம். இப்போ நாட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பெல்ட்டு. நம்ம முறையாக பார்த்தது தான், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை பற்றிலாம் இருந்தாலும் ஏன் மறுபடியும் இதெல்லாம் பதிவிடுறேன்னா, திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்கள் மனசில் ஆரம்ப நிலையில் கற்றுக்கிறவங்களுக்கு மனசில் பதியும். அதனால தான் ஒரு ப்ளவுஸ் எடுத்தால் அனைத்து பகுதியுமே பதிவிடுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், வழக்கம் போல் தான் லைனிங் பீஸுக்கு கீழே 2 லைனிங் பீஸ் வரணும். ஸ்டெப்புக்கு மேலே மேல் பீஸ் 1 மட்டும் வச்சா போதும். போட்டு இந்த மாதிரி திருப்பி மீதி திட்டத்துக்கு மேல் பக்கம் தையல் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் அதை ரெண்டு மடிப்பையும் சமமாக வச்சு கொக்கிப்பட்டி பக்கம், அதாவது ஊக் மாட்டுற பக்கமும் ஊக்குப்பட்டி பக்கமும் ஃப்ரண்ட்டில் 3 அங்கலம் வச்சு கட் பண்ணிக்கணும். தைச்ச பிறகு ஃப்ரண்ட் டாட் நிற்கிற இடத்துல 2 அங்கலம் வச்சு கட் பண்ணிக்கணும். சைடில் இடுப்பு சைடில் 3 அங்கலம் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், 3 அங்கலம் தைச்ச பிறகு 3 அங்கலம், 2 அங்கலம், 3 அங்கலம். எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அமைப்பில் தான், நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வச்சு கட் பண்ணி இந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் டாட் உட்கார இடத்துல கீழே வளைஞ்சி மறுபடியும் லைட்டாக மேலே திரும்பணும் இடுப்பு பக்கம். பாருங்கள், இப்போ நார்மலாக நம்ம வழக்கமாக தைக்கிற பெல்ட் அமைப்பு தான். ஒரு பீஸை மட்டும் எடுத்து 4 அங்கலம் மடித்து தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் கொடுத்துக்குவோம். அடுத்தது கை பீஸ் ரெடி பண்ணுற விஷயத்தை பார்த்துடலாம். இது நூல் பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் நான் பீஸ் ஆம்கோல் பீஸ் மீறதை. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி வர கரை அமைப்புக்கு கையை எப்படி மடித்து தைக்கணும் அப்படின்றத பார்த்துக்குவோம். பாருங்கள், அந்த கரையில் பாதி தான் உள்பக்கம் போகணும். 1/2 இன்ச்சு கரையில் 1/4 இன்ச்சு கரை உள்ளே போயிட்டால் கூட 1/4 இன்ச்சு கரை மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் பீஸ்லேயும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருப்போம். பாருங்கள், மிதி திட்டம் மட்டும் அந்த கரையை சரியாக வச்சு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், குடஞ்ச அமைப்பு சரியாக எதிர் அமைப்பில் இருக்கும். தையல் போட்டுக்கிட்டோம். இப்போது பாருங்கள், முக்கியமான விஷயம் இப்போ தான் சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு தேவை அந்த கரைப்பகுதி காலங்களும் வருது இல்லையா, அது பளிச்சுன்னு தெரியணும். அதுக்காக நம்ம தையலை இப்போ அந்த கரை மேலே படாமல் அந்த 1/4 இன்ச்சியை ஒதுக்கி விட்டுட்டு டிசைன் இருக்கு இல்லையா, அது மேலே தான் இப்போ போட போகிறோம் தையலை. பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சியை ஒதுக்கி விட்டுருவோம். அப்போ தான் அது ஒரு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மேலே தையலை கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. ஒரே தையல் அப்படியே மேலே கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு இப்போ சுற்றி சப்போர்ட் தையல் ஒன்று கொடுத்துக்குவோம். உள்பக்கம் மேல் பக்கம் உங்கள் விருப்பம். நமக்கு தேவை சுருக்கம் இல்லாமல் வரணும். எது உங்களுக்கு சௌகரியமாக தையல் வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கங்க. நமக்கு தைச்ச பிறகு சுருக்கம் வரக்கூடாது. அதேமாதிரி இன்னொரு கைப்பீஸையும் கட் பண்ணிக்குவோம். தையல் அடித்து சப்போர்ட் தையல் போட்டு 2 கழியை எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, பாருங்கள், தைக்கும்போது தெரியும். ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா சரியாக வச்சோம்னா ஒரு சில நேரம் பீஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாறி போயிட்டு பற்றாக்குறை ஆகிடும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா எட்ஜாக இருக்கிற மாதிரி மேல் பீஸை கட் பண்ணிக்கலாம் லைட்டாக.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் துல்லியமாக நமக்கு வந்து லைனிங் தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அதனால் துல்லியமாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தையல் தொழிலில் பயிற்சி இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ இன்னும் விரைவில் கட்டிங் வீடியோலாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்ல போகிறேன். இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான விஷயம். பாருங்கள், இப்போது இதே மாதிரி அந்த கைப்பீஸ் எடுத்து மேலே வச்சு கட் பண்ணிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ முன்ன பின்ன தான் போகும். அதில் வந்து 2 பீஸையும் வச்சு ஒன்றா கட் பண்ணிக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அதை கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒரு கை இறக்கவும் ஒரு கை மேலேயும் அப்படி போயிடும். ஒரு நூல் அளவு கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. துல்லியமாக கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க்கும் போட்டுக்கணும். சென்ட்ரு பாருங்கள், 2 கைக்கும் ஷோல்டர் மார்க்கு கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற விஷயம்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.